ஹலோ, அஸ்ஸலாமுஅலைக்கும் எவ்ரிவான். வெல்கம் டு ஜெமிலா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஜெமிலா கிச்சனில் ரசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. என்னடா ரசம் ரொம்ப சிம்பிளான ஒரு குக்கிங் ஆச்சே, இதுக்கு எதுக்கு ரெசிபி அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க. பட் சில பேருக்கு ரசம் வைக்க தெரியாது தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. ஸோ அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுட்டு அதுலேயே மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் அரைச்ச ரசப்பொடி சேர்த்துருக்குறோம். ஸோ இதோட ரெசிபி கண்டிப்பாக இன்னொரு நாள் போடுறோம். ஸோ அதையுமே ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறணும். அதுக்கு பிறகு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து தாளிப்பு, ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், தட்டின பூண்டு, காஞ்ச மிளகா, தாளிப்பு வடகம் இருந்தால் சேர்த்துக்கிறங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, நறுக்கிய தக்காளி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. ஒரு 3-4 பச்சை மிளகாயும் தட்டி இதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம சேர்க்குறது பெருங்காயம் பொடி. ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. ஸோ அதுக்கு பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கிற போகிறோம். ஸோ அதை கொஞ்ச நேரம் நம்ம வேக விட போகிறோம். ஸோ ரசத்தை நம்ம பாயில் பண்ண விடக்கூடாதுங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறேங்க. ஸோ கொஞ்சோண்டு தேவையான அளவு கல் உப்பு அதையுமே சேர்த்துட்டு நல்லா இப்போ இதை குக் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ பபுள்ஸ் வரப்பே நம்ம ரசத்தை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஸோ இந்த ரசம் கண்டிப்பாக ரொம்பவுமே பேசிக்கான ரசம் தான். ஸோ எல்லோரும் செஞ்சு பார்க்கலாம். அதே மாதிரி மேலே நீங்கள் வாசத்துக்கு மல்லி இலை கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள்.